Hi everyone, welcome to my channel. Last வீடியோல நம்ம ஜாவா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோல ஜாவால நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஐடிஇ வேணும். இன்டெலிஜென்ட் ஐடியா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்லிப்ஸ் ஆர் VS கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜேடிகே வேணும். ஆல்ரெடி நான் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக ப்ரௌசருக்கு போயிட்டு ஜேடிகே டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ட் ஐடியாவும் அப்படி தான். இன்டெலிஜென்ட் ஐடியா டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இன்டெலிஜென்ட் ஐடியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் இப்போ க்ரியேட் பண்ணலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டிங் ஜாவா. ஸோ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட், ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே ஜாவா டுட்டோரியல்னு கொடுக்குறேன். ஜாவா டுட்டோரியல் கொடுத்துட்டு லொக்கேஷன், எனக்கு இந்த லொக்கேஷன் ஓகே தான். அண்ட் JDK 23 யூஸ் ஆகுது. ஸோ ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆனதும் மெயின் தான் இங்கே நமக்கு யூஸ் ஆக போகுது. மெயின் தான் இங்கே ரன் ஆகும் மெயினாக. ஸோ சோர்ஸில் தான் மெயின் இருக்கு. ஸோ மெயின்ங்கிறது இங்கே நம்மளோட கிளாஸ் டெஃபினிஷன். இது பப்ளிக் கிளாஸ். மெயினுங்கிறது கிளாஸோட டெஃபினிஷன். அண்ட் இது மெத்தட், மெயின் மெத்தட் தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் JVM மெயின் மெத்தடை தான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். இதுதான் நம்ம ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ பப்ளிக்குங்கிறது JVMால் அப்போ தான் அதை ரீச் பண்ண முடியும். அதனால தான் நம்ம பப்ளிக் கொடுத்துருக்கோம். ஸ்டாட்டிக்குங்கிறது நம்ம இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே இந்த மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ JVM அப்படி தான், அப்போ தான் அதால் கால் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம். வாய்ட்னா எந்த ரிட்டர்ன் டைப்பும் இல்லை. ஸோ ரிட்டர்ன் இதில் நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ அதனால வாய்ட் கொடுத்துருக்கோம். மெயின்ங்கிறது இந்த மெத்தடோட நேம். நான் லேட்டர் இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்ட்ரிங்குங்கிறது ஆர்குமெண்ட்ஸ். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த print.system.out.println. இதில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது தான் நம்மளோட கன்சோலில் இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ அதை ஜஸ்ட் ரன் பண்ண போகிறோம். ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு ஹலோ வேர்ல்டுன்னு. ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிஸ்டம்ங்கிறது கிளாஸ் நேம். அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் இந்த அவுட். அண்ட் பிரிண்ட்டுங்கிறது அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட். ஆக்சுவலாக இது என்ன சொல்லுதுன்னா சிஸ்டம்ங்கிறது இந்த கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா சிஸ்டம் லெவல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் கிளாஸ் யூஸ் ஆகுது. அதில் இருக்க ஸ்டாட்டிக் வேரியபிள் அவுட் எதை டினோட் பண்ணுதுன்னா அவுட்புட். ஸோ சிஸ்டமில் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஸோ பிரிண்ட்டுங்கிறது மெத்தடு. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கிறது நீ பிரிண்ட் பண்ணு, சிஸ்டம் லெவலில் அவுட்புட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணு. சிஸ்டம் லெவல் மீன்ஸ் இந்த கன்சோலில் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த எல்என்ங்கிறது நெக்ஸ்ட் லைன் மீன்ஸ் இப்போ நான் இதுக்கப்புறம் எதனா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அது நெக்ஸ்ட் லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்குறேன் system.out.println. நான் ஜஸ்ட் ஹாய்னு கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஹலோ வேர்ல்ட் நெக்ஸ்ட் லைனில் ஹாய்னு வந்திருக்கு. இப்போ இதுவே நான் இங்கே எல்என் கொடுக்காம ஜஸ்ட் பிரிண்ட்னு கொடுத்தேன்னா ஹலோ வேர்ல்ட் பக்கத்துலேயே ஹாய்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைன் போல ஸ்பேஸ் இல்லை. ஸோ அப்படியே வந்திருக்கு. இதுக்கு தான் நம்ம எல்என் கொடுக்குறோம். ஸோ எல்என் கொடுக்குறப்ப நமக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.